நான் வந்து கோனா ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன். கைலாச கோனா ஃபால்ஸ். அப்படியே பிச்சாட்டூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரணும். பிச்சாட்டூர்லேருந்து அரௌண்ட் 12-13 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இங்கே கைலாச கோனாக்கு வந்து லெஃப்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட் இருக்கும். அது பார்த்து அப்படியே உள்ள ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே வரணும். வந்தால் இந்த என்ட்ரன்ஸ் வரும், கைலாச கோனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளே போகணும். சின்ன ரோடு தான், இதில் வரணும். சரி, ஓகே, ஃபால்ஸ் போகலாம். இப்போ அதுதான் கைலாச கோலா வந்துட்டோம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வரும். ஏர்லி மார்னிங் அரௌண்டு 6:30 கிட்ட ஆகுது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது. சீக்கிரம் வந்துட்டா யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக குளிக்கலாம். என்ட்ரன்ஸ் 10 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஃபால்ஸ் தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஃபால்ஸ் பக்கத்துலேயே டெம்பிள். இந்த ஃபால்ஸில் யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். காலையில் இப்போ வந்து அரௌண்ட் 7 o'clock ஆகுது. யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வரணும். இன்னும் ஒரு 1 hourல கூட்டம் வந்துடும் நிறையா. நேற்று செம்ம கூட்டம், வந்துட்டு போயிட்டோம். அதனால தான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்தோம். ஃப்ரீயாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம். ஃபால்ஸில் குளித்து முடிச்சாச்சு, கிளம்புறோம். கீழே வந்து சில கடைகள்லாம் இருக்குது, சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். ஃபால்ஸ் குடிச்சிட்டு வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா பிச்சாட்டூர் டேம் போகலாம். வீடியோ தனியாக ஒன்று இருக்குது, அது வேணால் பார்க்கலாம். இதே மாதிரி இதை சுற்றி நிறையா ஃபால்ஸ் இருக்குது, நிறையா ஹிடன் பிளேசஸ் கூட இருக்குது அப்படின்றாங்க. தெரில, இனி இதுக்கப்புறம் எப்பனாச்சும் வந்தால் அதெல்லாம் போய் பார்ப்போம். பக்கத்தில் இந்த கோனா ஃபால்ஸ் சுற்றி நிறையா கோயில்கள் இருக்குது.